Hello dear viewer, 98% of those who watch the news on our channel are not subscribed. We request you to subscribe immediately and support us to continue publishing all the news in a quality manner. கோவையில் போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. கோவையில் டிலைட் ரோட்டரி கிளப் மற்றும் VLP ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகியோர் இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை நேரு ஸ்டேடியம் வளாகத்தில் துவங்கிய மாரத்தான் போட்டியை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் துவக்கி வைத்தார். முதல் பதிப்பாக நடைபெற்ற இதில் 1500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முன்னதாக போட்டிகளை துவக்கி வைத்த கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் பேசுகையில், போதைப் பொருட்களுக்கு எதிரான இந்த முயற்சி தற்போது மிகவும் தேவையான தடுப்பு நடவடிக்கை என்று பாராட்டினார். VLB ஜானகி அம்மாள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரோட்டரி இணைந்து நடத்தும் இந்த 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மராத்தானை இன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் மராத்தான் இஸ் சே நோ டு ட்ரக்ஸ், ட்ரக் ஃப்ரீ கோவை. பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்வுகளை கோவை மாநகரத்தில் முன்னெடுக்கிறதுல இந்த ட்ரக் ஃப்ரீ மராத்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும், குழந்தைகள் மத்தியில் இந்த ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக ஒரு